Praise the Lord. கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் அனுதினம் நான் உண்மையிலே வளரணும். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு ரகசியமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அந்த அனுக்கிரகம் கேட்போமா? தெய்வமே, ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே, எனக்கு உங்களுடைய அனுக்கிரகத்தை தாங்கப்பா. நான் உண்மையிலே வளரணும், நான் கனி கொடுக்கணும், நான் திராட்சை தோட்டம் போல இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பனையை போல செழித்திருக்கணும், லிபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல இருக்கணும், ஒலிவ மரத்தை போல இருக்கணும். உங்களுக்கு பயன்படணும். எனக்கு உதவுங்கப்பா. கேட்போமா? இந்த காலங்களில் அநேக சோர்வுகள், பலவீனங்கள், சில நேரம் செஞ்ச காரியத்துல தோல்வி. சில நேரத்துல நம்மள ஒரு காரியம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நல்லா தெரியும், அதுதான் என் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கு. ஆனா நான் அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவேன்? எனக்கு விடுதலை வேணுமே, சுகம் வேணுமே. இந்த கர்த்தர் தான் உதவி செய்வார். இன்னைக்கு உங்க பலவீனங்கள், சோர்வுகள், நன்மை கிருபை தொடர்றதுக்கு பதிலா பிரச்சனையும் தலைவலியும் அவமானமும் நிந்தையும் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்குதா? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. லார்ட், எனக்கு சொல்லித்தாங்க, நான் உங்களில் வளரணும். நான் உங்களில் வளர ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொள்ளாது. உங்க நன்மை என்னை சூழ்ந்து கொள்ளும், அதை என்னை பற்றி கொள்ளும், அது என்னை தொடரும். எனக்கு அது வேண்டும். தெய்வமே, முத பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும். ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 18ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்தை தியானிப்போம். அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமா? ஆமென். சோதரன், ஆண்டவருடைய நாமத்தை நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். யெகோவா ஈரேன் பார்க்கிறோம், ரஃபா, பல நாமங்கள் வருது, ரூவா. இந்த நாமத்துக்குள்ளனா அங்க ஒரு அடையாளம் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. கர்த்தர் இப்படி செய்றார், நடத்துறார். ஆனா இப்ப எல்லா நாமமும் இந்த ஒரு நாமத்துக்குள்ள வைக்கிறாரு. அந்த ஒரு நாமத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. அது இயேசுவின் நாமம்.
ஆனால் நீதிமொழிகளில் சாலமோன் எழுதி வைக்கிறாரு, இந்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அது சொல்றாரு, எந்த எனிமையும் வந்து அதை தொட முடியாது. அந்த நாமத்துக்குள்ள பாதுகாப்பு இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கும் எனக்கு வேண்டிய போஷாக்கு இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள தைரியம் இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள ஞானம் இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் இந்த சாலமோன் ஞானி சொல்றாரு, அது பலத்த துருகம். இன்னைக்கு பாருங்க, ஏதாவது பிரச்சனைனா ஐயோ அச்சச்சோ என்னடா செய்யறது, இது என்னத்தை சொன்னாலும் சரியாக மாட்டேது, என் தலையெழுத்துன்றாங்க. சி இது என்னது இப்படியே இருக்கு, இந்த சி ச அப்படின்றது வெறுக்கு. இதுனா நம்ம வாயில வந்துட்டு இருக்கு. ஆனா இது போல தோல்விகள், சோர்வுகள், மன போராட்டங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? எல்லா நாமத்துக்கும் அந்த மேலான நாமத்தை, அந்த பலத்த துருகத்தை நீங்க வாயில அறிக்கை செய்யணும். அங்கதான் வெற்றி. இன்னைக்கு காலையில என்ன செய்ய போறீங்க? முன்னாடியே இந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க இருதயத்துல தீர்மானம் எடுங்க. இல்லை, நான் எப்பயும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவேன், அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பேன். அது என்ன பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த நாமத்துல நான் நிற்பேன். நீங்க சொல்லுங்க, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நீங்க ஜெயத்தை பார்க்க முடியும். உங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கா? இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அது பலத்த துருவங்க. அதுக்குள்ள தீமை நடக்காது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா தீமை நடக்காது. உங்க கணவனுக்கு விரோதமா, உங்க மனைவிக்கு விரோதமா நடக்காது. வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகன் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போவேன். அந்த பள்ளி வாசல்ல இருந்து அவனை அனுப்பி வைக்கும் போது இயேசுவின் நாமத்தை தலையில சொல்லி அவனை அவ்வளோ ஆசையா முத்தமிட்டு அனுப்புவேன் பாருங்க. ஏன்? அந்த பலத்த துருகம் அது பிள்ளைகளை பாதுகாக்குது. அது பிள்ளைகளை ஜெயம் எடுக்க வைக்குது. மனுஷ தயவு உண்டாக்குது. தெய்வீக ஞானம் உண்டாக்குது. இல்லை இன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சோர்வா, ஒரு மாதிரி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆனாலும் விடுறதில்ல. அடுத்த நாள் திரும்பி அதுதான். எனக்கு தெரியும், இந்த நாமத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணிடலாம், சரி பண்ண முடியும். ஏன்னா இதுல கேரண்டி இருக்கு. இது கேரண்டி, வாரண்டி எல்லாம் இருக்கு. இந்த ஒரே ஒரு நாமம் லைஃப் டைம் வாரண்டி, லைஃப் டைம் கேரண்டி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பிரச்சனையை பார்த்து பேசுங்க, அந்த நாமத்தை பத்தி சொல்லுங்க. என்னன்னு தெரியல பிரதர், என் பிள்ளை போக்கு இப்போ சரியில்லை, ரொம்ப எரிச்சல், கோபம், ஒன்றும் சொல்ல முடியல. இந்த நாமத்தை எடுங்க. இந்த நாமத்தை எடுத்து பேசுங்க. நீ பேசுறமா பேசுறப்பா, அந்த மகத்துவமுள்ள தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. சரியான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான், போதும். அதுக்கு மேலே கான்வர்சேஷன் வேணாம். அவங்களுக்கு வேலை செய்யும். அந்த பலத்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க வெற்றி எடுக்க முடியும். God bless you. Bye bye.